Hi, hello, once again, welcome back to சாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாராஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான அஸ்தலான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு பீஃப் நல்லி நிஹாரி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துலாம். நான் இதுக்கு ஜாதிக்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்டார் அன்னாசிப்பூ சொல்லுவாங்க, அது ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பிரியாணி இலையில் ஒரு 4. சோம்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தனியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் ஒரு 10லேருந்து 15 எடுத்து வச்சுருக்கேன். பட்டை ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா இந்த மாதிரி வாசனை வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ நல்லா லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை நல்லா பவுட்ரும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடவா பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு பார்த்திங்கன்னா 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கிட்டத்தட்ட இதுக்கு வந்து 1 கிலோ கறிக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் தேவைப்படும். இதில் எண்ணெய் தான் மெயின் இன்க்ரீடியன்ட்டு. அவங்க கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து ஒரு 3-4 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை அதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஓரளவு பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ அதே பாத்திரத்தில் அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டை நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ளேம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா நான் இது 1 கிலோ பீஃபை வந்து நல்லா வேக வச்சு அதோட நல்லியோடு சேர்த்து நல்ல விசில் வர வரைக்கும் பார்த்தா அமுத்துனீங்கன்னா நல்ல மாவு மாதிரி வேகணும். அந்தளவுக்கு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. வேக வச்சு எடுத்த பீஃபை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இது 1 கிலோக்கான அளவு மசாலா. சரி, நல்லா சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரைஸு, சப்பாத்தி அந்த மாதிரி காம்பினேஷன், இடியாப்பம் இது கூடலாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ண மாதிரியும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாக்குள்ளே அந்த மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு சேர்த்தோம் இல்லையா? ஸோ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு அளவாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா வேக வைக்கும்போது அந்த பீஃபோடையும் நம்ம வந்து உப்பு சேர்ப்போங்கிறதுனால அளவாக சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா அந்த எண்ணெயோடு பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து இதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இது கூட வந்து வேக வச்சுருக்கிற அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த தண்ணியை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டிங்கன்னா அந்த தனியாலாம் கொடுத்துருக்கிறதுனால ஓரளவு வந்து பதம் வரும். ஏன் இவ்வளோ எண்ணெய் சேர்க்குறீங்கன்னா இது எண்ணெய் தான் ஹைலைட்டு. ஸோ இந்த நல்லியும் பார்த்திங்கன்னா நான் வேக வச்சு வச்சுருக்கேன்னு சொன்னீங்க, அதையுமே இது கூட இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம் அந்த தண்ணியோட. ஸோ அதுதான் டேஸ்ட்டே இதுக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் அளவு பாலை வந்து சேர்த்துக்க போகிறோம். நல்லா சேர்த்துக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட கடுகு எண்ணெய் அவைலபிள்னால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் வந்து நார்மலாக ரீஃபைண்ட் ஆயிலே நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதில் உள்ள எண்ணெயை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து அது திக்காகும். அப்போ வந்து அதுக்கு மேலே ஊற்றுறதுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த உடச்சக்கல்லையை வந்து ஒரு 100-150 கிராம் உடச்சக்கல்லை எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இது நல்லா கொதித்து வந்ததும் இது மேலே இந்த மாதிரி கொட்டி விட்டிங்கன்னா உடச்சக்கல்லை பவுட்ரு சேர்த்ததும் இது வந்து திக்காகும். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க. திக்காய் நல்லா கொதித்து வரும்போது
வச்சுருக்கிற அந்த எண்ணெயை வந்து இதில் மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம். திக்காகும் போது கொஞ்சம் தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற அந்த எண்ணெயை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. ஒரு சூப்பரான பீஃப் நல்லி நிஹாரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிம்பிளாகவும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நல்லா ஈஸியாகவும் செய்யக்கூடிய ரெசிபி. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from Sara's Kitchen.